Hi friends, welcome back to Praganya Home. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கீ மைசூர் பாக் எப்படி செய்ய போறோம்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே அரைச்ச கடலை மாவு. நீங்கள் வந்து கடையில் வாங்குறதா இருந்தால் அதை வந்து ஒரு டைம் நீங்கள் சலிச்சிக்கிங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு ஜீனி, 1.5 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து மைசூர் பாக்குக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக குறைவான நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. ஹெல்த்தி, அதாவது ஹெல்த்திங்கிறத காட்டிலும் நம்ம வந்து வெளியில் வாங்குறத காட்டிலும் வந்து நம்ம வீட்டில் செய்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே ஹெல்த்தின்னு சொல்லலாங்க. இப்போ நான் வந்து 1.5 கப்பு வந்து இந்த கப்பால் ஜீனி எடுத்தேன். அந்த கப்பில் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து ஜீனி கரையிற லெவலுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் கிடையாதுங்க. இந்த ஜீனி கரைஞ்சி கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கடலை மாவை கொட்டி கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம வந்து 1.5 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த 1.5 கப்பு நெய்யில் வந்து 1/2 கப்பு அளவு எடுத்து இந்த கடலை மாவில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். இது நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யறதுனால வந்து எனக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக செய்கிறவங்க வந்து கடலை மாவில் நெய் ஊற்றி கரைச்சிக்கிட்டு, அதாவது கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு இந்த ஜீனி பாகில் ஊற்றினாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாஃப்டான மைசூர் பாக்கு வரும். நீங்கள் இந்த 2 மெத்தடில் எது ட்ரை பண்ணாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நாங்கள் சொன்ன கப்பு, அதாவது அந்த மெஷரிங் அதில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான வீட்டிலையே செஞ்ச மைசூர் பாக் ரெடி ஆகிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 100 கிராமுக்குமே குறைவாக தான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். 100 கிராமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோவுக்கு மேலே வந்து மைசூர் பாக் கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப்பு நெய்யில் உடனே எல்லாத்தையும் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆனதுன்னா உங்களுக்கு மைசூர் பாக் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து நெய் போட வந்து அதை அப்சர்வ் பண்ண நீங்கள் வந்து நெய் போடுங்க. எல்லாத்தையும் ஒரே அடியாக போட்டுறாதீங்க. இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் ஃபுல்லாக திரண்டு வரணும். அது வரையிலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும் கைவிடாமல். உங்களுக்கு எந்த ஸ்வீட் ஐட்டமாக இருந்தாலும் சரி, காரம் ஐட்டமாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கிங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, கஷ்டமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி, அதாவது வந்து கிண்டிக்கிட்டே இருக்கிற அந்த ஸ்டேஜ் தெரியாத ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் போட வராமல் மொறுமொறுப்பாக ஆகிடும். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல், இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால ஒட்டாத வருதுன்னு நினைக்காதீங்க. எந்த பாத்திரத்தில் செஞ்சாலுமே வந்து உங்களுக்கு ஒட்டாத வரும். அதுதான் இதுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த பிளேட்டில் வந்து கொட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த பிளேட்டில் வந்து நெய்யை தடவி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்த உடனேயே இதில் ஊற்றிடலாம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நான் இந்த ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா பெரிய ட்ரே இருந்தாலுமே நான் வந்து கொஞ்சம் தான் செஞ்சாலும் இது வந்து கரெக்டான ஷேப்பில் வருங்கிறதுனால இந்த ட்ரேயில் போட்டேன். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு செய்ய போகிறவங்க வந்து எந்த பிளேட்டில் வந்து கரெக்டாக கொட்டினா அளவு கரெக்டாக இருக்குமோ அது மாதிரியே செய்யுங்க. அப்போ தான் பீஸ் வந்து அழகாக வரும். இது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது எந்த லெவலுக்கு சாஃப்டாக இருக்குங்கிறது.
இப்போ பாருங்கள், எடுத்து பார்ப்போம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பீஸ் வந்து நம்ம இதை ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு நெய்யோட ஒரு சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு இதை விட சின்ன பீஸ் வேணுனாலும் நீங்கள் சின்ன பீஸாக போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் இதை உடைக்கும் போதே தெரியும் எந்த லெவலுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய ரெசிபி, ஷாப்பிங் எல்லாமே நிறைய வர இருக்குங்க. ஒரு 100 கிராம் கடலை மாவுக்கும் கம்மியாகவே இருந்தது. அதுக்கு இத்தனை பீஸ் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.